Good morning students. நம்ம வந்து civics 5th lessonல India's international relations பத்தி பார்த்தோம். நேத்து வந்து பாத்தீனா இந்தியா and ஆப்கானிஸ்தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா and பங்களாதேஷ் பார்த்தோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்தியா and பூட்டான் பத்தி பார்க்க போறோம். So Bhutan, a small Himalayan kingdom popularly known as the land of thunderbolt, இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 marks கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. Is one of the poorest countries of the world. The diplomatic relations between India and Bhutan were established in 1968 with the appointments of the resident representative of India in Thimphu. Bhutan is a landlocked nation, so it is highly dependent on India for access to sea. India is a principal contributor in the economic development of Bhutan. India declared the bilateral trade relation known as Bharat to Bhutan B2B. India is provides scholarship to Bhutan's students to study in prestigious institutions of higher learning and offered help in setting up a digital library in Bhutan. Then the prestigious Nehru Wangchuck Scholarship is being awarded to deserving the talented Bhutan's nationals to undertake studies to select premier Indian education institutions. The hydropower sector represents one of the main indicators of bilateral cooperation between India and Bhutan. So far, Government of India has constructed 3 hydroelectric projects in Bhutan, Chukka, Kurchiku and Thala. India has helped Bhutan developing the country's infrastructure by establishing telecommunication and in the construction of hospitals, roads and bridges. ஸோ இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம பார்க்க போறோம். பூட்டான் இமயமலையில ஒரு சிறிய முடியாட்சி கொண்ட நாடு தான் பூட்டான். அதாவது இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் இது உலகில் ஏழ்மையான நாடுகளை ஒன்று. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க தண்டர்பால்ட்னா இடிமின்னல் இந்நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இது உலகில் ஏழ்மையான நாடுல ஒண்ணு. இந்தியா மற்றும் பூட்டான் இடையான ராஜதந்திர உறவுகள் 1968ஆம் ஆண்டில் இந்தியா ஒரு பிரதிநிதி அவர்களை திம்புவில் நியமித்திருந்தது. ஸோ பூட்டான் நிலங்களால் சூழப்பட்ட நாடு. பூட்டான் வந்து நிலங்களால் சூழப்பட்ட நாடு. அதனால கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவிலே பெரிசும் சார்ந்திருக்கு. எதனா ஒரு திங்ஸை வாங்கிட்டு வரணும், இது இம்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியாவை தான் அது வந்து சார்ந்து வாழ்ந்திருக்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும். ஸோ பூட்டான்ல பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா முதன்மை பங்காற்றுகிறது. இந்தியா பாரத் முதல் பூட்டான் வரை B2B அப்படின்னு சொல்றோம்ல என்று அறியப்படும் இருதரப்பு வணிக கொள்கைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அது வந்து அது நிலத்தை கொண்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிலம் கொண்டதுனால அதனால வந்து டைரக்டா அவங்களால வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ பூட்டான் மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களை ஒரு உயர்கல்வி பெறுவதற்கு இந்தியா உதவித்தொகை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம பூட்டான்ல ஒரு டிஜிட்டல் நூலகம் ஒண்ணு ஆரம்பிச்சு அதன் மூலமும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. மதிப்புமிக்க நேரு வாங்க கல்வி உதவித்தொகையானது தகுதியும் திறமையும் அடிப்படையில அங்க பூட்டான் நாட்டினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மையான இந்திய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில வாய்ப்பு அளிக்குது. ஸோ இந்தியா மற்றும் பூட்டான் இடையே ஒரு இருதரப்பு ஒத்துழைப்பிற்கு நீர்மின் சக்தி துறையில ஒரு முக்கிய எடுத்துக்காட்டா விளங்குறாங்க. ஸோ இந்திய அரசாங்கம் 3 நீர்மின் சக்தியை அவங்களுக்குள்ள சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சுக்கா, குறிச்சி, தலா திட்டங்களை பூட்டானில் அமைச்சிருக்கு. பூட்டான் நாட்டை தொலைத்தொடர்பு வசதிக்காக மருத்துவமனைகள், சாலைகள் மற்றும் பாலங்கள் ஆகியவற்றை கட்டுவதற்கும் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கும் இந்தியா வந்து பூட்டானுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த blue boxer Batmaspava and Buddhist saint who went to Bhutan from India played an influential role in spreading Buddhism and cementing traditional ties between people of both nations. So குரு அதாவது புத்திசத்தை பரப்பத்துக்காக குரு கொடுத்திருக்காங்க பத்மசவா. ஸோ என்னும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். அங்க என்ன பண்ணிருக்கார், தனது செல்வாக்கு ஏற்படுத்துக்கு புத்த சமயத்தை பரப்பி அங்க இரு நாட்டு மக்களுடைய பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தியிருக்கார். ஸோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் ரெண்டுடைய பாரம்பரியத்தையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவும் சைனாவும். So in terms of geographic and demographic dimensions, skilled in manpower and civilization depth, China is the only country in the region which qualifies for comparison with India. China being the manufacturing hub of the world is strategically very important to India. India and China share similarly a view on many fronts like World Trade Organization, international climate change talks and reforms of the World Bank, Shanghai Cooperation Organization, which was China's initiative, has granted them the observer status to India, while SAARC had granted the
established more dialogue mechanism covering diverse sectors. Bilateral trade has registered enormous growth. India and China have signed to in educational exchange program. Under this agreement, scholarship are awarded to 25 students by both sides in recognized institutions of higher learning in each other countries. ஸோ என்னன்னா இந்தியாவும் சீனாவும் புவியியல் அமைப்பில் மக்கள் தொகை திறன் கொண்ட மனித ஆற்றல் மிக்க நாகரிக தொன்மை வாய்ந்த அடிப்படையில் அமைஞ்சு இந்தியாவோட ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நாடு தான் சீனா. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. நமக்கு தெரியும் மக்கள் தொகையிலே ஃபர்ஸ்ட் திறன் கொண்ட மனித அவங்களாம் சைனாவில் இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து நல்லா ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த நாடு எதுன்னா சைனா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல உலகில் உற்பத்தி மண்டலங்கள் ஒன்றாக இருக்கும் சைனா இந்தியாவிற்கு மிக முக்கியமான நாடு. நமக்கு தேவையான பொருளை அங்கதான் வாங்கிக்கிறோம். இந்தியாவும் சீனாவும் உலக வர்த்தக நிறுவனம், சர்வதேச காலநிலை மற்றும் குறித்த பேச்சுவார்த்தைகள், உலக வங்கி சீர்திருத்தம் ஆகியவற்றில் ஒத்த கருத்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி செய்வாங்க. சீனாவில் துவங்கி வைக்கப்பட்ட அங்க ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு அங்க அதான் கொடுத்திருக்காங்க. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு இந்தியாவிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது. அதே போன்று சார்க் அமைப்பில் பார்வையாளர் தகுதி சீனாவிற்கு வழங்கியிருக்கு. ஸோ இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, அவங்க இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இரு நாடுகளும் பல்வேறு மாறுபட்ட துறைகளை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வழிவகை செய்யறாங்க. இருதரப்பு வணிகம் மகத்தான வளர்ச்சியை கண்டுள்ளது. ஸோ இந்தியாவும் சீனாவும் கல்வி பரிமாற்ற திட்டத்தில் கையெழுத்திட்ட போட்டாலும் அதன்படி இரு நாடுகளும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில தலா 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவும் சைனாவும் ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பா எடுத்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் பாருங்க. MC Mako line. This is the boundary line between India and China. East of Bhutan. It was determined in 1914 at a conference of representative of British India, the Tibet and China. The Secretary of State for India, Arthur Henry McMahon, represented British India at the conference. அதாவது மேக்மஹான் எல்லைக்கோடு அப்படின்றத அங்க கொடுத்திருக்காங்க. இந்தியா, சீனா மற்றும் பூட்டானுக்கு கிழக்கு பகுதியில இந்த பகுதி இருக்கிறதுனால இது ஒரு எல்லைக்கோடா இருக்கு. 1914ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் பிரதிநிதிகள் கூட்டத்துடன் தீர்மானிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்த்தர் ஹென்றி மக்மகான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதான் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது பூட்டான் பார்த்தோம், சைனா பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்ல மால்தீவ்ஸ் பார்க்க போறோம். மால்தீவ்ஸ்னா மாலத்தீவுகள். மால்தீவ்ஸ் இஸ் லொகேட்டட் சவுத் ஆஃப் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் in the Indian Ocean. The relationship with the Maldives is important for India given its strategic location and geographical proximity. India and the Maldives share ethnic, linguistic, cultural, religious and commercial links deep in antiquity and enjoy cordial and multi-dimensional relations. Trade and tourism are being developed between the two countries. Both countries have agreed to strengthen cooperation to enhance maritime security in the Indian Ocean region through coordinated patrolling and aerial surveillance and exchange of information. ஸோ என்னன்னா இந்தியாவும் மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட அமைவிட முக்கியத்துவத்தினாலும் அருகாமையில் அமைந்திருப்பதால் மாலத்தீவுடன் உறவு இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஸோ இந்தியாவிலும் மாலத்தீவும் இளம், மொழி, பண்பாடு, சமயம் மற்றும் வணிக தொடர்பு ஆகிய பல பரிமாண தொடர்புகளை பழங்காலத்திலிருந்தே சுமூகமாக பேணி வருகின்றன. ஸோ இரு நாடுகளுக்கிடையே வணிகம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு இருக்கின்றன. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த சேர்ந்து மற்றும் வான்வழி கண்காணிப்பு, தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் ஒரு கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு இரு நாடுகள் கூட ஒரு ஒப்பு கொண்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஸ் இந்தியாவும் மாக்கில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா அண்ட் மியான்மர். India's second largest border is shared with Myanmar, known as Burma, till 1989. 4 northeastern Indian states, Arunachal Pradesh, Nagaland, Manipur and Mizoram, also share their borders and with Myanmar. Myanmar is India's gateway in Southeast Asia. India is building the Kaladen multi-modal transport, a road river port cargo transport project to link Kolkata to Sidvi in Myanmar, a project aiming to connect Kolkata with Ho Chi Minh
city on the South Sea for the formation of an economic zone will have a road pass through Myanmar, Cambodia and Vietnam and work on the first phase connecting Guwahati and Mandalay is currently underway. Myanmar is an important partner in our energy needs for petroleum and natural gas. Some of the Indian companies such as Essar, GAIL and Onak Vedish Limited have invested in Myanmar's energy sector. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவும் மியான்மரும். ஸோ இந்தியா தன்னுடைய இரண்டாவது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. ஸோ 1989 ஆண்டு வரை அது வந்து மியான்மர் வந்து என்னவா இருந்ததுன்னா பர்மான்னு இருந்தது. ஸோ இந்தியாவில் 4 வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகியவை மியான்மர் நாட்டோட தங்கள் எல்லையோட பகிர்ந்திருக்காங்க. தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவாயிலாகவும் மியான்மர் இருக்கிறது. தொலைத்தொடர்பு மியான்மரில், அதாவது கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிட்வேயுடன் இணைப்பதற்காக சாலை நதி துறைமுகம் இங்க கொடுத்திருக்காங்க. சாலை நதி துறைமுகம், ஷேர் பார்டர், கேட்டர் கொடுத்துருக்காங்க மல்டி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஜாயின் பண்றதுக்காக நுழைவாயிலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சாலை நதி துறைமுகம் சரக்கு போக்குவரத்து திட்டமான கல்டன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினையும் அவங்க கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சு சைன் பண்ணியிருக்காங்க. தென்கடலில் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்கு கொல்கத்தா நகரை ஹோசிமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. மியான்மர், கம்போடியா, வியட்நாம் ஆகிய வழியே சாலை போக்குவரத்தையும் கொண்ட இத்திட்டத்துல ஒரு பகுதியாக கவுகாத்தி மண்டலேவை இணைக்கும் முதற்கூட்ட பணியில தற்போது நடைபெற்று வருகிறது. ஸோ நமது எரிபொருள் தேவைக்கான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் முக்கிய பங்குதாரராக மியான்மர் உள்ளது. ஸோ இந்திய நிறுவனங்களான எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, விதேஷ் இதெல்லாம் வந்து ஆகிய நிறுவனங்கள் மியான்மரில் எரிசக்தி துறையில் முதலீடு பெற்றுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மியான்மருக்கும் இந்தியாவுக்குள்ள ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவும் நேபாளும். Nepal is a natural buffer between India and China. Being a small landlocked country, Nepal depends on India for economic support and transit facilities. India shares borders in 5 Indian states: Sikkim, West Bengal, Bihar, Uttar Pradesh and Uttarakhand with Nepal. People residing in the border districts on both sides and share deeper cultural bonds. Indian firms are the biggest investors in Nepal. India provides substantial financial and technical development assistance with the focus on infrastructure, irrigation, health, energy projects and community development. India built the 204 km long Mahendra Raj Marg to underline பண்ணிக்கோங்க students, link Kathmandu and India. Nepal is endowed with fast flowing rivers and its terrain is ideal for hydroelectric power generation. India has taken up the work of 5,600 megawatt Panjeshwar project, which remained instilled for 18 years for agreement. Sorry, student. Nepali and Indian people visit each other's country for religious pilgrimage. Pashupati and Janakpur are traditional centers in Nepal, whereas Varanasi and the 4 Dhamas, Badrinath, Puri, Dwaraka and Rameshwaram are important pilgrimage destination in India. The bond of friendship further increased when India included Nepalese language in the 8th schedule of the constitution. A joint hydropower project is being built on the Shahadra river. This power plant helps both India and Nepal with respect to electricity production and irrigation facilities. From the environmental perspective, there are a number of tiger reserves along Indo-Nepal border. The government of India as Nepal has signed 3 sister agreements: twinning of Kathmandu, Varanasi, Lumbini, Bodh Gaya and Janakpur, Ayodhya. ஸோ இந்தியா வந்து தன்னுடைய இரண்டாவது மிக நீளமான எல்லையை மியான்மர் கொண்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து இந்தியாவும் நேபாளும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவும் நேபாளும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் சீனாவோட இடையிலான இயற்கையான அமைந்த இடைப்படு நாடாக நேபாள் இருக்கிறது. ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு இடைப்பட்ட நாடாக இருக்கிறது எதுனா நேபாள். ஸோ நேபாள் நிலப்பகுதியில் சூழப்பட்ட நாடாக இருப்பதால் பொருளாதார உதவிக்கு வழித்தடங்களுக்கும் இந்தியாவிலே சார்ந்துள்ளது. ஸோ நமக்கே தெரியும் எப்படி முதல்ல ஒரு கண்ட்ரி பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து யாரை வந்து சார்ந்திருந்தாங்கன்னா இங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, இந்தியாவும்
மியான்மரும் பச்சோம். மியான்மர் நெக்ஸ்ட் வந்து மியான்மர் அது வந்து பார்த்தீங்கன்னா நிலங்கள் அதிகமாக கொண்ட நாடாக இருக்கிறதுனால இந்தியாவை சார்ந்து வாழ்ந்த அதே மாதிரி தான் இவங்களும் நேபாளும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களும் இந்தியாவை சார்ந்தே வாழ்ந்தாங்க. இந்தியாவில் 5 மாநிலங்களான சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இவங்க வந்து நேபாள எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இரு நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தங்களுடைய ஆழமான பண்பாட்டு பின்புகளை கொண்டுள்ளனர். ஸோ நேபாளத்தின் பெரிய முதலீட்டராக இந்தியா வந்து இருக்குது. அதுக்கு அடிப்படை கூட்டமைப்பு, நீர்ப்பாசனம், சுகாதாரம், ஆற்றல் திட்டங்கள், ஆற்றல் தான் நமக்கு தெரியும், எனர்ஜி ரிசோர்சஸ் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்ட மேம்பாட்டிற்கு இந்தியா உதவுவதோடு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளுக்கு ஹெல்ப் பண்றதும் இந்தியா தான் இருக்கு. இந்தியாவையும் காத்மண்டுவையும் இணைப்பதற்கான 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திரராஜ் மார்க் அப்படின்ற ஒரு திட்டத்தை கிடைச்சு அதன் மூலமா செயல்பட்டு இருக்காங்க. நேபாளம் மிக வேகமாக ஒரு மார்களை தன்னகத்தை கொண்டுள்ளதால் நீர்மின் சக்தி நிலையங்கள் நிறுவுவதற்கு அதன் நிலப்பரப்பு ஏற்றதாக உள்ளது. 18 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த பஞ்சேஸ்வர் திட்டம் வந்து என்ன பண்ணாங்கன்னா திட்டப்பணிகளை இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணி செயல்படுத்தினாங்க. இந்தியா மற்றும் நேபாள மக்கள் ஆன்மீக பயன்களுக்காக இரு நாடுகளுக்கு சென்று செயல்படுத்திட்டு வராங்க. நேபாளத்துல வந்து பசுபதி, ஜனக்பூர் ஆகிய பாரம்பரியமிக்க மையங்களுக்கு இந்தியாவில இருந்து போயிட்டு வராங்க. அதே போல இந்தியாவில வந்து வாரணாசி மற்றும் 4 தாம்ஸ்ன்றது என்னன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பத்ரிநாத், புரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம். இந்த இடத்துக்கு வந்து நேபாளத்து இங்க வந்து போறாங்க. நேபாள மொழியை இந்தியா அரசமைப்பில் 8வது மொழியாக செயல்படுத்திட்டு இருக்கு. ஸோ இரு நாடுகளுக்கு இடையான நட்புணர்வை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தர் அதிகமா செயல்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இதோட இந்த லெசன் டாபிக் முடிஞ்சிச்சு. இது வீடியோஸை பாருங்க. வீடியோஸை பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா புக் எடுத்து படிச்சு பாருங்க. புக் எடுத்து படிச்சு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் என்ன அனுப்புறோமோ அதுக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சு வைங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.